Welcome to Adobe Premiere Tamil tutorial part 23 Nachino. அதாவது நான் போன கிளாஸில் பார்த்தோன்னா இந்த இதுக்கு வந்து ஸ்டைல் வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தேன். இது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு கிளாஸில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா பாடி பே அப்படின்ற கிளாஸில். ஸோ அதனால் அப்ளை ஆகலை. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டைல் ஷீட்டை வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம இப்போ ஒரு செட் பண்ணது. இப்போது இதுக்கு வந்து ஒரு போர்டரு அந்த மாதிரியெல்லாம் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த கிளாஸ்லேயே பண்ண மாதிரி இப்போ நான் பாருங்கள் நான் இதை க்ரியேட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னால் இங்கே நான் இன்னும் கொஞ்சம் சில இதெல்லாம் எழுதிடுறேன். வெல்கம் டு அவர் நியூ கிளாஸ் அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எழுத அதுவே ஆட்டோமேட்டிக்காக அது கலரிங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுது. இது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கிளாஸில் வந்து டார்கெட் ரூல் வந்து பார்த்தோன்னா H1லேயே உட்காந்துருக்கு. ஸோ அதனால தான் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு சென்டர் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது கேட்குது. அதாவது இப்போ இன்னொரு கிளாஸ் புதுசாக க்ரியேட் பண்ணட்டுமா அப்படின்ட்டு ஓகே கொடுத்திங்கன்னா இப்போ வந்து சென்டரில் வந்துடும். ஏன் இப்போ வந்து புது கிளாஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சுன்னா இப்போ நான் H1 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதை செலக்ட் பண்ணிவிட்டு H1 ரூல் வந்து இதுக்கு வந்து செட் ஆகலையா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து இதுக்குன்னு வந்து இப்போ புதுசாக ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா தெரியும் H1P அப்படின்ட்டு. இந்த கிளாஸில் தான் நம்ம இது சென்ட்ரல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம கொடுத்ததுன்னே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ரைட்டு லெஃப்ட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஆகிடுது. ஸோ இப்போ இதே கிளாஸ்க்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக பார்க்கணும்னா அது இந்த கிளாஸ்க்கு போயிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் H1P அப்படின்ட்டு புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது பார்த்தோன்னா அது சென்ட்ரலில் மாற்றுறதுக்காக அதுவே க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ வந்து இதில் நம்ம எழுதணும் அப்படின்னா மறுபடியும் நியூ சிஎஸ் ரூல் அப்படி போயிருங்க. கிளாஸா இல்லை ஐடி அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுன்ட்டு. இப்போ வந்து இதில் வந்து H3 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னே டைப்பெல்லாம் ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது ஃபாண்டு நான் இப்போ வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறதில்ல, சும்மா ஒரு இது மட்டும் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணுற மாதிரி பார்ப்போம். பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இமேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் இமேஜ் போட்டுக்கோங்க. இந்த ரிப்பீட்டெல்லாம் பார்த்தோன்னா நம்ம பொசிஷன் வந்து செட் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டைரெக்டாக நம்மளோட அந்த கர்சரை வச்சு மூவ் பண்ணி நம்ம இமேஜஸ் எல்லாம் ரீசைஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை பற்றியெல்லாம் ரொம்ப இது பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக வேணும்னும் போது மட்டும் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் அப்படின்றதெல்லாம் பிளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அப்படி தான் அந்த ஸ்பேஸிங் அப்படியே பற்றி போர்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி போர்டர் வேணும் அந்த போர்டர்லாம் கூட நம்மளே ரீசைஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இது எல்லாமே நம்ம வந்து அந்த டேபிள் க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான ஸ்டைலை மாற்றிக்கலாம். இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம கொடுத்து பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ நம்ம அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. சிம்பிளாக நம்ம வந்து முடிச்சுக்கலாம். சைஸ் ஒரு 36 கொடுத்துட்றேன். அந்த ஸ்டைல் இட்டாலிக் கலர் வந்து வேறு கலர் கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா H3 வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. என்டர் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட இடத்துல இங்கே வந்து நான் இப்போ வந்து எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ அப்படின்ட்டு எழுதிடுறேன். அப்படின்னா இதுங்களுக்கு நம்ம கலர் மாற்றோம்னா நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி நம்மளோட இது வந்து ஸ்டைல் ஷீட்டில் போய்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தோன்னா நம்ம இதை வந்து எடிட் பண்ணணுனாலையும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னா இந்த H1 செலக்ட் பண்ணிட்டு இங்கே எடிட் ரூல் கொடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா. இங்கே நம்ம வந்து மறுபடியும் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வேணும்னா பேக்ரவுண்ட் மட்டும் நான் மாற்றி காட்டுறேன். தெரியுதுங்களா. பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புதுசாக இந்த ஸ்டைல் ஷீட் வந்து க்ரியேட் பண்ணது பார்த்தோன்னா நம்ம மறுபடியும் இப்போ ஏதாச்சும் லெட்டர்ஸ் எழுதுறோம். பார்த்தீங்கன்னா இங்கே நான் பேக்ரவுண்ட் செட் பண்ணது வந்து வந்துருச்சு. இது பார்த்தோன்னா நம்ம புதுசாக எழுதும் போது வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம ஒவ்வொன்றுத்தையும் நம்ம CSSல எழுத அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கிளாஸஸை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ரெண்டாவது எழுதுறது பார்த்தோன்னா கிளாஸ் எழுதலை. நான் வந்து இங்கே H3ன்றது பார்த்தோன்னா ஐடி இந்த
ஆஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா ஐடி அப்படின்னு அர்த்தம், டாட் சிம்பிள் வந்துச்சுன்னா அது வந்து கிளாஸ் அப்படின்ட்டு அர்த்தம். மேக்ஸிமம் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து அதுவே க்ரியேட் ஆகிக்கும், ஐடி வந்து நம்மளாக செட் பண்ணுறது. நம்ம இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டைரெக்டாக கூட நம்ம பண்ணணும், அதாவது கோடில் போய் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் பண்ணி காட்டுறேன் ஸ்ப்ளிட் பண்ணி. இப்போ வந்து இந்த இடத்துல இந்த இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே H1 அப்படின்ற கிளாஸ் வந்து அப்ளை ஆகிருக்கு. நம்ம கிளாஸ் மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கிளாஸஸ் வந்து மாறிக்கும். கிளாஸஸ் ஸ்பேன் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து இது வந்து மேலே பார்த்தது எப்படி இருந்துச்சு, நான் இப்போ வந்து H3 போட்டோடனே அது வந்து அப்படியே மாறிடுச்சு அப்படின்றதுனால. ஸோ நீங்களும் இது மாதிரி கிளாஸஸ் வந்து நம்ம டைரெக்டாக கோட்லேயும் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா தனியாகவும் எழுதி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே கீழே ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட் நீங்களே பார்த்துக்கோங்க. இது வந்து க்ளோஸ் ஆகும்போது ரெட் கலர் ஆகுது, இது வந்து பிளாக் கலர் ஆகுது, தெரியுதுங்களா? இந்த மாதிரியும் நம்ம சிஎஸ்எஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இல்லை எனக்கு இந்த மாதிரியெல்லாம் வேணாம் அப்படின்னா இனி வேறு கிளாஸ் எல்லாம் பார்த்தோன்னா நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லித்தர போகிறேன். அதாவது பேசிக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப அட்வான்ஸாக பண்ணணுன்னா மட்டும் இந்த சிஎஸ்எஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சிம்பிளாக தான் உங்களுக்கு அதாவது ட்ரீமூவர் வச்சு எந்த மாதிரி வெப்சைட் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து இப்போ சிம்பிளாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணி அதாவது சொல்லித்தர போகிறேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இந்த சிஎஸ்எஸ் பற்றியெல்லாம் ரொம்ப சொல்லிட்டு இருந்தேன்னா இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் சிஎஸ்எஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் நீங்கள் அதை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நான் சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொன்ன வழியிலே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வர கிளாஸ்லேருந்து நம்ம ரொம்ப உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா சிம்பிளாக நான் வர கிளாஸில் சொல்கிறேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.